MRK ஹோம் இண்டியர். நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா கோயம்புத்தூரில் இருக்கிற பால கணேசபுரம் ஊரில் வந்துட்டு நம்ம ஒரு வீடு ஒர்க் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஹோம் இண்டியர் ஒர்க் பண்ணியிருக்கோம். பிவிசியில் ஹை குவாலிட்டி மெட்டீரியல் வச்சு ஒர்க் பண்ணியிருக்கோம். என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா கிச்சன் ஹாலில் வந்துட்டு ஒரு ஷோகேஸ், டிவி யூனிட், பூஜா யூனிட் அண்ட் செல்ஃப், லாஃப்ட், கபர்ட்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கோம். என்னென்ன பண்ணியிருக்கோன்றதை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வாங்க. இப்போ ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் ஒரு அழகாக ஒரு ஷோகேஸ் ஒன்று பண்ணியிருக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்ரு ஃப்ரேம் அடித்து உள்ளுக்குள்ளே பார்ட்டிஷன்ஸ்லாம் ஒயிட்டில் பிரித்து அவுட்ரு மட்டும் டார்க் கலரில் கொடுத்துருக்கோம். வெளியில் வந்துட்டு ஷோகேஸ்ன்றதுனால நம்ம ஸ்லைடிங் கிளாஸ் கொடுத்துருக்கோம். ஸ்லைடிங் வந்து பார்த்தீங்கன்னா ஷோகேஸுக்கு மட்டும் கொடுத்தா போதும், மற்ற எல்லா இடத்துலையுமே ஸ்லைடிங் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க் ஆகிடும். ஏன்னா ரன்னரில் வந்துட்டு உங்களுக்கு டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிடும். ஸோ அதை நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்காகவே உங்களுக்கு அது ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க் ஆகும். பிவிசின்றது நம்ம ஒரு மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்கணுன்றக்காக தான் இதை போடுறோம். நீங்கள் ஸ்லைடிங் போடையில் அதுவே எக்ஸ்ட்ரா ஒர்க் ஆகும். ஸோ வீட்டில் போடுறது ஷோகேஸுக்கு மட்டும் நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம். மற்ற எல்லா இடத்துக்குமே ஆஸ் யூஷுவல் டோர்ஸ் போட்டுக்கிட்டாலே உங்களுக்கு பெட்டராக இருக்கும். இந்த அழகாக ஒரு என்ட்ரன்ஸில் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் பாருங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹாலில் ஒரு டிவி யூனிட் கொடுத்துருக்கோம். கீழே வந்து பாட்டமில் மட்டும் பாக்ஸ் அடித்து ஒரு 2 ஃபீட் ஹைட்டில் 5 ஃபீட் லென்த்தில் 2 ஃபீட் ஹைட்டில் ஒரு பாக்ஸ் அடித்து பாட்டம் மட்டும் கொடுத்து பாக்ஸ் அடிச்சிருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் டோர்ஸ் தான் கொடுத்துருக்கோம். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு கப்பன் சாசர்லாம் இருக்கிற மாதிரியும் ஃபோட்டோஸ் அதெல்லாம் வச்சா தெரியுதுன்ற மாதிரியும் கிளாஸில் கேட்டிருந்தனால ஸோ நம்ம கிளாஸ் டோராகவே கொடுத்துருக்கோம். இது அவுட்ரு மேலே மட்டும் செக்ஷன் ஃப்ரேம் அடித்து நடுவில் கிளாஸ் கொடுத்து நம்ம கொடுத்துருக்கோம். இது கண்டினியூவாக 4 ஃபீட்டுக்குமே அதே 5 ஃபீட்டுக்குமே அதே மாதிரி கொடுத்துருக்கோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன ஒரு யூனிட் ஒன்று கொடுத்துருக்கோம். இது ஏன் அப்படின்னா ஃபோட்டோஸ், டாய்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் வச்சுக்கணும்னு கேட்டதுனால சின்னதாக ஒரு யூனிட் கொடுத்துருக்கோம். அது போக வந்து பார்த்தீங்கன்னா பூஜா யூனிட் பக்கத்துலேயே கொடுத்துருக்கோம். இது வந்து அவங்க ஆல்ரெடி உள்ளுக்குள்ளேயும் சிவில் ஒர்க்லேயும் செல்ஃப் எடுத்து வச்சுருந்தாங்க. நம்ம அவுட்ரு மட்டும் ஃப்ரேம் கொடுத்து டோர் கொடுத்து அதில் பூஜா பெல் கட்டிங்லாம் கொடுத்து பூஜா யூனிட் ஒன்று கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு இந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம டிவி யூனிட் கொடுத்துருக்கோம். ஒவ்வொருத்தவங்க வீட்லேயும் அந்தந்த வீட்டில் இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம டிசைன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி நாங்கள் செஞ்சு கொடுப்போம். இல்லை நாங்கள் சில டிசைன்ஸ்லாம் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவோம். அதில் உங்களுக்கு ஓகேனாலும் நீங்கள் அதே டிசைனை கொடுத்தாலும் நாங்கள் அதே மாதிரி ஒர்க் பண்ணி கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கோம். இது இவங்க வீட்டில் இந்த இடத்துக்கு இது போதும் அப்படின்னு கஸ்டமைஸ்டாக அவங்க கேட்டனால நம்ம இந்த டிவி யூனிட் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே இங்கே ஒர்க் பண்ணிக்க எல்லாமே கஸ்டமைஸ்டு தான் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு கிச்சன் என்னன்றதை பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிச்சன் பண்ணியிருக்கோம். கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டர் டாப்புக்கு கீழே அவுட்ரு மட்டும் ஃப்ரேம் அடித்து டோர்ஸ் போட்டிருக்கோம். இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெறும் டோர்ஸ் மட்டும்தான் போட்டிருக்கோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அவங்களுக்கு இந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி ஆக்சசரிஸ் வந்து இந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி கேட்டிருந்தனால இங்கே வந்துட்டு ஒரு ஸ்பூனு, கரண்டி, கத்தி வைக்கிற மாதிரி ஒரு கட்லரி யூனிட்டும், தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளெயின் பேஸ்கெட்டும், தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈட்டிங் பிளேட் வைக்கிற மாதிரி ஒரு பேஸ்கெட்டு, மொத்தம் 3 பேஸ்கெட் வந்துட்டு கொடுத்துருக்கோம். அது போக இங்கே வந்து சிலிண்டர் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அகலமாக இருக்கணும். ஏன்னா சிலிண்டர் வந்து நீங்கள் வச்சு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குன்றதுக்காக இந்த டோரை வந்துட்டு ஃபோல்டிங் டோராக போட்டிருக்கோம். அதாவது ரொட்டேட் ஆகும். இந்த டோர் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதை இழுத்து ஃபோல்டு பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அப்படின்றப்போ உங்களுக்கு ஸ்பேஸும் பெருசாக இருக்கும். நீங்கள் வச்சு உள்ளே தள்ளுறதுக்கு உண்டான வசதியும் இருக்கும். ஸோ அதை ஃபோல்டிங் டோராக இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்தீங்கன்னா கிச்சன் வந்து ஒரு சில வீட்டில் பெருசாக இருக்கும், ஒரு சில வீட்டில் சின்னதாக இருக்கும். அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே நம்ம பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் பண்ணி கொடுக்கலாம். பெரிய கிச்சனாக இருந்துச்சுன்னா நம்ம தாராளமாக நீங்கள் கேட்குற மாதிரி ஆக்சசரிஸ் கொடுத்து பார்ட்டிஷன்ஸ்லாம் பிரித்து நிறையவே நம்ம ஒர்க் பண்ணி கொடுக்கலாம். உங்கள் இடத்துக்கு தகுந்த மாதிரி எப்படி ஒர்க் பண்ணணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணி கொடுப்போம். அது போக ஒரு சின்னதாக ஒரு காக்ரி யூனிட் கேட்டிருந்தாங்க. ஸோ சைட்லேயே ஓப்பன் பாக்ஸில் ஒரு காக்ரி யூனிட் சின்னதாக வந்து கொடுத்துருக்கோம். அது போக வந்து பார்த்தீங்கன்னா மேலே லாக்ஸ் கொடுத்துருக்கோம். லாக்ஸுமே பார்த்தீங்கன்னா அவுட்ரு மட்டும் கவர் பண்ணி ஃபுல்லாக டோர்ஸ் போட்டு லாக் பண்ணி கொடுத்துருக்கோம். கிச்சனை பொறுத்தளவுக்கு நம்ம இது வந்து 10/8ன்றதுனால அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூமில் வந்துட்டு ஒரு சின்ன செல்ஃபும் ஒரு லாஃப்ட்டும் கவர் பண்ணியிருக்கோம். அதையும் பார்க்கலாம் வாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூமில் நம்ம ஒரு செல்ஃப் வந்து
அழகாக அவுட்ரு கவர் பண்ணி மிரர் வச்சு ட்ரெஸ்ஸிங்கோடு கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா சிவில் ஒர்க்கில் அவங்க உள்ள காடி எடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம வெளியில் அவுட்ரு மட்டும் ஃப்ரேம் அடித்து உள்ளுக்குள்ளே கொடுத்துருக்க பார்ட்டிஷன் முதற்கொண்டு பிவிசி தான் கொடுத்துருக்கோம். நீங்கள் தாராளமாக இதில் என்ன லோடு வேணாலும் வச்சுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் கடப்பா ஸ்டோன் வச்சுறாங்க. கடப்பா ஸ்டோன் வைக்கல என்ன ஆகுதுன்னா, செல்ஃப் ஆகட்டும், வார்ட்ரோப் ஆகட்டும், எல்லாமே கடப்பா ஸ்டோன் வைக்கல கஸ்டமைஸ்டாக நீங்கள் ஏதாச்சும் கேட்கல பண்ண முடியறதில்ல. ஏன்னா கடப்பா ஸ்டோனில் வந்துட்டு நம்ம ஸ்க்ரூ பண்ணையில் வந்துட்டு கிராக் விட்டு உடஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிளெயினாக விட்டுட்டா கூட நீங்கள் கேட்குற மாதிரி கஸ்டமைஸ்டாக பாக்ஸ் வேணுமா பாக்ஸு, இப்போ வார்ட்ரோப்லாம் பார்த்தீங்கன்னா லாக்கர் பாக்ஸ் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்கல, கஸ்டமைஸ்டாக கேட்கல, சீட்டு போடையில் நம்ம எப்படி வேணால் கன்வெர்ட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். அதுவே கடப்பா ஸ்டோனாக வந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம எதுவுமே ஸ்க்ரூ பண்ண முடியாது. ஸோ அதுக்கு இண்டிவிஜுவலாக ஒரு பாக்ஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். பண்ண முடியாதுன்னு இல்லை, தாராளமாக பண்ணலாம். பட் ஆனால் கஸ்டமைஸ்டாக சில ஒர்க்கெல்லாம் கடப்பா ஸ்டோன் வைக்கல பண்ண முடியாமல் போயிடுது. ஸோ அதனால தான் நம்ம இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஷீட்லேயே கொடுத்துருக்கோம். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பார்ட்டிஷன்ஸ் பிரிச்சுக்கலாம். கஸ்டமைஸ்டாக நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஷீட்டில் பிரித்து அழகாக கொடுத்துக்கலாம். இது அவுட்ரு மட்டும் ஃப்ரேம் அடித்து இதை வந்து ட்ரெஸ்ஸிங்காக யூஸ் பண்ணணும்னு கேட்டிருந்ததுனால வெளியில் வந்து மிரர் ஒன்று ஃப்ரேம் கொடுத்து மிரர் கொடுத்துருக்கோம். அழகாக நீட்டாக கொடுத்துருக்கோம். இந்த ரூம் ஃபுல்லாமே காஃபி ப்ரௌன் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கோம். ஏன்னா வார்ட்ரோப் வந்து அவங்க ரெடிமேடாக காஃபி ப்ரௌன் கலர்லேயே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தனால மேலே லாஃப்ட்டு வந்து நம்ம காஃபி ப்ரௌன் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கோம். லாஃப்ட்டு, ஷெல்ஃபு, வார்ட்ரோப் எல்லாமே ஒரே கலரில் வேணும்னு கேட்டிருந்தனால ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பிவிசியில் ஃபஸ்ட்டு குவாலிட்டி மெட்டீரியல் வச்சு தான் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். நிறையா கிளைண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பிவிசினா வெயிட் தாங்குமா தாங்காதா, லோட் கெப்பாசிட்டி எப்படி இருக்குது, எப்படி லைஃப் கொடுக்கும் அப்படின்ற டவுட்ஸ் நிறையா பேர் கேட்குறாங்க. நீங்கள் தாராளமாக பிவிசியில் குவாலிட்டி வைஸ் நிறைய டிஃப்ரெண்ட் குவாலிட்டிஸ் இருக்குது. இதில் என்ன உங்களுக்கு டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திக்னஸ் வேரியேஷன் தான். ஒவ்வொரு மெட்டீரியலும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு திக்னஸில் இருக்கும். இப்போ பாத்ரூம் டோர்ஸ் பார்த்தீங்கன்னா சேம் மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா 1 mm திக்னஸில் இருக்கும். அதை வச்சு கூட ஒர்க் பண்ணி கொடுக்குறாங்க ரேட்டு கம்மியாக கொடுத்து. ஸோ நிறையா கிளைண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு கம்மியாக கிடைக்கின்றக்காக அந்த மாதிரி குவாலிட்டி செக் பண்ணாமல் ஸோ நம்ம ஒர்க் பண்ணால் போதுன்ற மாதிரி எடுத்து ஒர்க் பண்ணிடுறாங்க. அதில் கொஞ்சம் குவாலிட்டி செக் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ப்ளைவுட்டுக்கு ஈக்குவலண்ட்டான மெட்டீரியலும் இருக்குது. நீங்கள் அதை சர்ச் பண்ணி வர்றவங்ககிட்ட கேட்டு பார்த்து வாங்கி நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். வர்ற வெண்டார்கிட்ட நீங்கள் தாராளமாக கேட்டு அது என்ன திக்னஸ், என்ன குவாலிட்டி அப்படின்றத நீங்கள் தாராளமாக செக் பண்ணி கூட நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். பிவிசின்னு பார்த்தீங்கன்னா பாலிவினைல் குளோரைடு, இதுதான் அதோட ஃபுல் ஃபார்மேஷன். யூபிவிசி இது வந்து இந்த இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா பிவிசியை அப்கிரேட் ஆகி யூபிவிசி மெட்டீரியல் சொல்லி ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த யூபிவிசியோட ஃபுல் ஃபார்மேஷன் பார்த்தீங்கன்னா அன்பாலிஸ்டிசைடு பாலிவினைல் குளோரைடு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சாலிடாக இருக்கும். இது நம்ம விண்டோஸ் டோர்ஸ் எல்லாம் போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ அதுதான் வந்து யூபிவிசி மெட்டீரியல். ஸோ அதுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு காம்பனண்ட்டு தான் நம்ம இப்போ கொடுக்குறதும் கூட. ஒர்க் பண்ணுற மெட்டீரியலும் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் தாராளமாக ஒர்க் பண்ணலாம். லோடு தாராளமாக நீங்கள் என்ன லோடு வேணாலும் வச்சு ஒர்க் பண்ணலாம். பயப்படாமல் ஒர்க் பண்ணலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு 10 years வாரண்டியோடு கொடுக்குறோம். மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டாக எதுவாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி தான் நம்ம கொடுக்குறது. அது இதில் மெயின்டெனன்ஸு கூட கம்மி தான். ப்ளைவுட்டை விட இது மெயின்டெனன்ஸ் ரொம்பவே கம்மி. ப்ளைவுட்னா உங்களுக்கு தண்ணி படாமல் பார்த்துக்கிறணும், தொடச்சிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் கரையான் பிடிச்சிருமா, கரப்பான் பூச்சி வந்துடுமான்ற ஒரு பயத்திலே இருக்கணும். பிவிசியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு அந்த ஒரு பிரச்சனையே கிடையாதுங்க. ஏன்னா பிவிசி வந்து பிளாஸ்டிக் மெட்டீரியல்ன்றனால உங்களுக்கு தண்ணி பட்டாலும் ஒரு பிரச்சனையும் ஆக போகிறதில்ல. கரையான், கரப்பான்பூச்சி, ரஸ்ட்டு ஃபார்மான்ற பிரச்சனைகள் உங்களுக்கு இதில் கிடையவே கிடையாது. ஸோ நீங்கள் தைரியமாக தாராளமாக யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உங்களுக்கும் உங்கள் வீட்டை இதே மாதிரி அழகுபடுத்தணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கால் பண்ணுங்கள். நீங்கள் எந்த லொக்கேஷனில் இருந்தாலும் உங்களை நாங்கள் வந்து நேரில் வந்து மீட் பண்ணி உங்களுக்கு அந்த இடத்துலையே உங்கள் வீட்டை மெஷர்மெண்ட் எடுத்து என்ன ரேட் வருது, எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் வருதுன்றதை அப்போவே உங்களுக்கு இமீடியட்டாகவே கொட்டேஷன் கொடுத்துருவோம். ஸோ இந்த வீடியோ பார்த்துக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போகிற வீடியோஸ் வந்து உங்களை வந்து சேரும். இனி அடுத்தடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸ்லையும் பிவிசியை பற்றின ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். MRK ஹோம் இண்டியா. தேங்க்யூ.